இப்போ யூத்து அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்துக்கும் ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், சிவகார்த்திகேயன் எல்லாம் வர்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம விஜய் இடத்த சிவகார்த்திகேயன் பிடிக்கிறது கொஞ்சம் கேப் தான் இருக்கும். அதுக்குள்ளே பிடிச்சிருவார். ஏன்னா அவர் நிறைய கதைகளை எடுத்து நடிச்சிட்டு இருக்கார் சிவகார்த்திகேயன். அதனால் சிவகார்த்திகேயனும் பெரிய போட்டியில்லைன்னு சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயன் படமும் யாருக்காவது தயாரிக்கா? அதுவும் ரெட் ஜெயின் மூவிஸ் தான். அது கமல்ஹாசன் மூலம் தான். இன்னைக்கு சினிமாவே அவர் வசம் இருக்குது. ஏன்னா கார்பரேட் கம்பெனிங்க நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி ரெட் ஜெயின் மட்டும் படம் எடுக்கிறாங்க? யோ, சன் டிவிங்கிற பெரிய கடல் இருக்கியா அவங்ககிட்ட? சன் டிவிக்கு நம்ம தினம் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 270 ரூபா எதுக்கு? சன் டிவி நம்ம பார்க்குறது மாதம் 270 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த படம் பூரா மறுபடியும் அவங்க படம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது அதில் வாங்கி இதில் போடுறாங்க. எங்கேயோ கருப்பு வெள்ளை ஆகிட்டு இருக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் சொல்ல எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க.